சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காரணம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். மகர ராசியினரே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே 18/2025 குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதே சமயம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 2 இடங்களில் இருந்துட்டு அவர்கள் தரக்கூடிய பலன்கள், சுப பலன்கள், அசுப பலன்கள், அதற்கு தேவையான பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு 2ல் ராகு வர்றதுனால சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. பேச்சில் கோபம் தெரிக்கும், ஆனால் அது என்னத்தை சொன்ன சொல் பறிக்கவும் செய்யும். சொன்ன சொல் பழிக்கிறதுனால வரக்கூடிய பாராட்டு புகழெல்லாம் நீங்கள் கோபமாக பேசுகிறதுனால காணாமல் போயிடும். அதனால் கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாக்குத்தன்மைக்கு, வாக்கு வலிமைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். பணம் இஷ்டம் போல் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் உண்டாகும். ஆனால் அதில் நீங்கள் ரகசியமான முதலீடுகள் செய்வீங்க, யாருக்கும் தெரியாமல். பிட்காயின் மாதிரியோ அல்லது வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமான சேமிப்புகள், முதலீடுகள்லாம் செய்வீங்க. வெளி நபர்களை குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. அப்புறம் குரங்கு அப்பப்பட்ட கதையாக ஆகிடும். அவன் போயிடுவான், நீங்கள் 2 சண்டை போட்டுட்ருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த இன்னொரு ஆளை கூட்டு வரும்போது அது இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வராது. அதனால் பொதுவாகவே அந்நியர் தலையீடு அல்லது மற்றவருடைய தலையீடு குடும்பத்தில் வராமல் இருக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அடுத்தவங்களையெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வராதிங்க, அப்புறம் அந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். பிள்ளைகளை பற்றி கவலைகள் இருக்கும், பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் மன திருப்தி இருக்காது, தடமாறி போகிறாங்களேங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் கவனமும் கண்காணிப்பும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. மற்றவங்க பொருள்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட வந்து சேரும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க பொருள் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து நல்ல வழியில் வந்ததா குறுக்கு வழியில் வந்ததான்னு தெய்வத்துக்கு தான் தெரியும். அது நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க.
பொசஷன் ஆஃப் தி மெட்டீரியலுங்கிற பேரில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் அவன் கொடுத்தான் வச்சான், நான் மறந்துட்டேன், கொடுக்க மறந்துட்டேன், அவன் எடுக்க மறந்துட்டான்னு சொல்கிறதெல்லாம் நிற்குமாங்கிறதா அந்தந்த நேரத்தை பொறுத்து. அது இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறனால அது நிற்கவும் செய்யாது. அதனால் அடுத்தவங்க பொருள் உங்கள்கிட்ட வர்றதுனால அதுக்கு ஆசைப்படாதீங்க. அதனால் கொஞ்சம் அதில் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இல்லாட்டி அதுக்கான பக்கா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்படிங்கிறது ஃபினான்சியர் அது மாதிரி உங்களுக்கு ஆள்கட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். என்னுடைய பணம் இதற்காக என்கிட்ட இருக்குது, நான் அதை பத்திரமா வச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சைன் பண்ணி சாட்சிகளோடு போட்டிங்கன்னா அப்புறம் அது உங்களோடது இல்லைங்கிறது உறுதியாகிடும். ஏதோ ஒரு ப்ரூஃப் அவர் பணம் கொடுத்தாரு, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது மாட்டினீங்கன்னா அவர் சோர்ஸை காமிக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி நீங்கள் தான் சோர்ஸை காமிக்க வேண்டியிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் உண்டாகும். அது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லாட்டி பணத்தட்டுப்பாடு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லாட்டி உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அது மாதிரிலாம் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி ஏதாவது சின்னதாக நைன்னு வந்துட்டுருக்கும். பெருசாக வந்தால் கூட டக்குன்னு ஆப்ரேட் பண்ணி ஒரு 10 நாள் படுத்து செஞ்சுட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இருக்காது. இந்த சாரல் மழை பெய்கிற மாதிரி அப்பப்போ அப்படி சின்னதாக வந்துட்டு போகும். அனாவசியமான சண்டைகள், அனாவசியமான விவாதங்கள் எல்லாம் போய் தலையிடாதீங்க. நேரம் சரியில்லைனாலும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. அரசு வழி ஆதரவுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களை பெருக்கிக்கோங்க, கெட்ட விஷயங்களை தவிர்த்துருங்க. மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை குருவோட சாரத்தில், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது நன்மையும் தீமையும் கலந்து வரும். குடும்ப சுமை அதிகரிக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் வரலாம். அதனால் சில மன திருப்தி அல்லது மன திருப்தி குறைதல் அல்லது மனத்துக்கு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகம் செய்வதற்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை அல்லது பங்குதாரர்களை சேர்த்துட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நவம்பர் 23, 2025 ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ராகு பகவான் சுயசாரத்தில் சந்திக்கிறார். அதாவது சதய நட்சத்திரம் சந்திக்கிறார். அந்த டயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் முன்னேறி போவீங்க. அது ஏற்பட்ட பிரச்சனைகள் எதிர்ப்புகளை நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் உண்டாகும். நீங்கள் துணிவாக எடுத்த முடிவுகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் மற்றவர்களிடம் ஒப்படைப்பது அவ்வளோ நல்லதல்ல. உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். அடுத்தவங்க கொடுத்து வேலையை பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஆகஸ்ட் 2, 2026 டிசம்பர் 5, 2026 வரை செவ்வாய் சாரத்தில், அதாவது அவிட்டம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சந்திரிக்கும் போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஏதாவது கேஸ்லாம் பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக க்ளோஸ் ஆகி தீர்ப்புகள்லாம் நல்ல வரைக்கும் வரும். குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால வீட்டை மாற்றணும்னு நினைப்பீங்க. வெளிநாட்டு பயணத்தில் தடங்கல்கள் வரலாம். ஏதாவது திட்டமிட்டு செய்யணுன்னா இப்போ செஞ்சுக்கோங்க, இது நல்ல டைம். பிள்ளைகளை உங்களோட கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி அவர்கள் வழிமாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிக்கிறதுனால, அது சூரியன் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி சிக்கல்கள், அரசு வழியில் உதவிகள் வருவதில் அரசு பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் அரசு விஷயத்தில் மட்டும் ஒரு கவனக்குறைவு வேண்டாம். டேக்ஸ் கட்டுறது, டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டுறது, இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ் எல்லாம் டயத்துக்கு ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் பக்காவாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அதிகமாகி அதிக தொந்தரவுகளை கொடுக்கும். மனசு எப்போதுமே ஒரு நிலையில் இருக்காது. ஏதாவது கவலையே இல்லைன்னா கவலையே இல்லைன்னு ஒரு கவலை உண்டாகும் உங்களுக்கு. அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க தேவை. அதோட தெய்வ நம்பிக்கையும் அவசியம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பயிற்சிக்க வேண்டாம். இல்லாட்டி வேலைப்பளு கூடும். இல்லாட்டி வேலைகள் ஏதாவது வெள்ளங்க வரும். எல்லாரையும் அனுசரித்து செல்வது நல்லது. இவர் செயல்கள் இவருக்கு சங்கடங்களை தருதோ இல்லையோ, கூட இருக்கவங்களுக்கு சங்கடம் தரும். மெயினாக அப்பாவுக்கு இவரால் நிம்மதி இருக்காது. இவர் செய்கிற சேட்டைக்கெல்லாம் அவர் போய் தலைக்குனியை நிறுத்திக்கும். இவன் தப்பு பண்ணிட்டு போயிடும், அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பார். பக்தியில் குறைவு இருக்காதுங்க. அது தொடர்பான புனித யாத்திரைகள்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. தர்ம காரியங்கள்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க. பயணங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருள் இழப்பு, திருட்டு போகிறலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பூச்சிக்கடிகள் அல்லது விஷ காய்ச்சல், அது மாதிரி விஷ சம்பந்தமான உத்தரங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையும் கடுமையாக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாதீங்க. ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதனால் சில கண்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மே 18, 2025 ஜூலை 20, 2025 வரை சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது எதிரே ஈடுபாடு இருக்காது. உதவி செய்த சொன்னவங்களாம் கடைசி நேரத்தில் கவுத்து விட்டு போயிடுவாங்க. நண்பர்கள் பகைவராக மாறுவார்கள். புது முயற்சிகளில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். உறவினர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. அதனால் குடும்பத்தை சண்டை சச்சரவு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் மனசளிப்பு ஏற்படும். பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவை. ஜூலை 20, 2025 முதல் மார்ச் மாதம் 29, 2026 வரை சுக்கிரசாரமாகி பூர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆடை ஆபரண பொருட்கள் வாங்க யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக தீர்ப்பாகும். தொழிலில் புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படும். பெற்றோர் உடல்நல ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதால் வியாபாரம், வணிகம் நல்ல லாபத்தை அடையும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதுக்கான அறிகுறிகளாக தென்படுகிறது. சகோதர வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 29, 2026 முதல் டிசம்பர் மாதம் 5, 2026 வரை சுயசாரத்தில், அதாவது மக நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டில் விரயங்களே கூடுதலாக இருக்கும். அதனால் திட்டமிட்டு எதையும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதை செய்ய முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். தொழிலில், உத்தியோகத்தில் தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினால் பிரச்சனை வரலாம். அதனால் எதுக்கும் யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க. உத்தியோகத்தில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்க முழுமையான ஈடுபாடு, இறை வழிபாடு தேவை. இல்லாட்டி பிரச்சனை தான் இருக்கும். இப்படி ராகு பகவானும் கேது பகவானும் நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பதனால அசுப பலன்களை தவிர்ப்பதற்கு வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்களுக்கு உணவிடுங்கள். கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியாக செருப்பு போட்டுக்கோங்க. விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. பெருமாள் ஆதிசேஷனை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் இல்லாவிட்டால் நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சூரியனை கண்ட பனி போல சுற்றும் மாறிவிடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.